ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பிரச்சனை வரதுக்கு முன்னாடி வராமல் எப்படி பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் உமன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இந்த பிரெயினில் இருக்கிற ஒரு செல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மென்னுக்காக இருக்கட்டும் உமனுக்காக இருக்கட்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சயின்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறோன்னா கட்டாயம் நம்ம வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலாக கப்புள்ஸ்குள்ளார நிறையவே ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லைங்களா? ஸோ இந்த கப்புள்ஸ்க்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வருது அப்படிங்கும் போது அவங்களுக்கு எங்கே ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிற விஷயமே நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த பேசிக் சயின்ஸ், இந்த ஒரு இன்டிமசி, ஒரு செக்ஷுவல் ஆக்ட், இந்த மாதிரியான பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இந்த சயின்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறோன்னா கட்டாயம் நம்ம வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ என்ன, இதை ஒரு பேசிக்காக நம்ம வந்து இன்டிமசினா என்ன, ஒரு செக்ஷுவல் ஆக்ட், இன்டர்கோர்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ இது எப்படி கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் மென் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, உமன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த பிரெயினில் இருக்கிற ஒரு செல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மென்னுக்காக இருக்கட்டும் உமனுக்காக இருக்கட்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆப்போசிட் ஆக்சுவலி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் மாதிரியே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டு போகிறதே ஒரு சேலஞ்சு தான். ஸோ இந்த மாதிரியான டைமில் நம்ம கட்டாயம் இதை முன்னாடியே தெரிஞ்சுட்டு இந்த மென்னோட இது எப்படி நேச்சர் எப்படி இருக்கும், உமனோட நேச்சர் எப்படி இருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க எப்படி வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறது, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பிரச்சனை வரதுக்கு முன்னாடி வராமல் எப்படி பார்த்துக்கிறது. ஸோ இது சயின்ஸ் இதில் ஏதாவது ஒன்று இன்வால்வ் ஆயிருக்கா. ஸோ இது வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். நம்ம ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போனாலே இந்த மாதிரியான விஷயங்கள் வராமல் இருக்கும். ஸோ நம்பர் 1, இன்டிமசினா என்ன, இன்டர்கோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வந்து டிஃப்ரென்ஸை பார்ப்போம். ஸோ இன்டிமசி அப்படிங்கிறது வந்து ஒரு க்ளோஸ்னஸ். ஸோ இன்டிமசிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு எமோஷ்னலாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகுறது. ஸோ உமன் வந்து நீட் இந்த இன்டிமசி தாங்க. அதாவது இந்த எமோஷ்னலாக வந்து அவங்க பாண்ட் ஆகணும், இந்த பாண்டிங், இதை தான் வந்து அவங்க ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ இதுக்கு தான் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ட்ரஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் உமன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து இன்டர்கோர்ஸ், அதாவது ஒரு செக்ஷுவல் ஆக்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃபிசிக்கலாக நம்ம வந்து இன்டிமேட் ஆகிறது தான் வந்து நம்ம ஒரு இன்டர்கோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இதில் உணர்ச்சிகள் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம இட் இஸ் நாட் கனெக்டட் வித் எமோஷ்னல் பாண்டிங் கிடையாது. எமோஷ்னல் பாண்டிங் இல்லாமையுமே இது நடக்கலாம். ஸோ இன்டிமசிங்கிறதுல வந்து நம்மளுக்கு செக்ஷுவல் ஆக்ட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஒரு ஹக்கிங்காக இருக்கட்டும், நம்ம ஒரு ஐ டு ஐ கான்டாக்டாக இருக்கட்டும், இது மெயினாக வந்து இது எமோஷ்னல் கனெக்ஷன் தான் நம்ம இன்டிமசின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேரிட் கப்புளுக்கு என்ன ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டாக தேவைங்க. ஏன்னா உமன் வந்து அவங்களோட நீட்ஸ் வந்து இந்த எமோஷ்னலாக அவங்களுக்கு வந்து கிடைச்சிடுச்சுன்னா தே வில் பி சாட்டிஸ்ஃபைட். பட் மென்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்ட் தான் வந்து அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படிங்கும்போது, ஸோ இந்த பேசிக்கான டிஃப்ரென்ஸ், ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸை வந்து இந்த ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு கப்பல் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது மென் அவங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் ஆக்ட் அதுதான் வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு எமோஷ்னலாக ஒரு பாண்டிங், அந்த கனெக்ஷன் அதை வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ தே ஷுட் கெட் டு நோ, அதாவது மென் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வந்து உமன் வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறது, ஒரு பாண்டிங், ஒரு ஹக்கிங், ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் இருந்தால் தான் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ மோர் அண்ட் மோர் வந்து உமன் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு. ஸோ இது ட்ரஸ்ட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பில்டப் ஆகுது, எந்த அளவுக்கு அவங்கள வேல்யூ பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ப்ரையாரிட்டி வைப்பாங்க. ஸோ ஒரு கப்புள்குள்ளார இன்டிமசி அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுனாலே இயற்கையாகவே தன்னாலவே ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஒரு செக்ஷுவல் ஆக்ட், ஒரு ஃபிசிக்கல் ஆக்ட் வந்து அவங்களுக்கு நடந்துடும். இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் லேகிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஆஸ் அ கப்புளாக நீங்கள் வந்து இந்த சேலஞ்சை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஏன் வந்து இந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம இந்த
ஒரு கப்புலாக நம்ம இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு கண்டிப்பாக இன்டிமசிங்கிறது வேணுங்க. இந்த பாண்டிங்கிறது கண்டிப்பாக வேணும். வெறும் இந்த ஃபிசிக்கல் ஆக்ட் மட்டும் இருந்துட்டு இருந்துச்சுன்னா இட்ஸ் ஒன்லி டெம்பரரி. அது ஒன்லி ஒரு பாடி சார்ந்தது தான். நம்மளுக்கு உணர்ச்சிகள், நம்மளுடைய எமோஷன்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ம சைக்காலஜிக்கலாக நம்ம ரொம்பவே கனெக்டடாக இருக்குது, ஒரு பாண்டிங்கோடு இருக்கிறதுக்கு வந்து இந்த இன்டிமசிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு மேரிட் லைஃப்பை ஒன்றும் பிரச்சனை இல்லாமல், ஒரு சண்டை இல்லாமல் நம்ம வந்து ஒரு அழகாக கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு கட்டாயம் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். மோரோவர் இது ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு கப்பிள்ஸ்க்கு தெரியணும். ஸோ உங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணுங்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் லேக் ஆகுறீங்க. ஸோ மென்னுக்கு வந்து இந்த இன்டிமசி அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஓகே, உமென்ஸ்க்கு வந்து இந்த எமோஷ்னல் கனெக்ஷன் தேவை அப்படிங்கிறதுனால யூ ஜஸ்ட் கல்டிவேட் த ஹேபிட். நீங்கள் வந்து அந்த ஹேபிட்டை வந்து கல்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உமென்ஸ்க்குமே தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் மென்னுக்கு வந்து ஃபிசிக்கல் நீட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நினைப்பாங்கங்கிறதுனால தே ஷுட் நோ டு கல்டிவேட் தட். ஸோ இந்த ஹேபிட்ஸை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். மென் அண்ட் உமனோட நேச்சரை நீங்கள் புரிஞ்சுட்டு பேலன்ஸ்டாக நீங்கள் கொண்டு போகும்போது தான் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்டிமசி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.